Hello friends, welcome to Balaji Roja Vlogs. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ண போறோம். அது என்ன பிஸ்மில்லாபாத். இதை எப்படி டீடைலா பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்க யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பையும் ஆட் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8ல இருந்து 10 பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு. இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் சால்ட்டு. நம்ம தாளிச்சு எல்லாமே போடும்போது அதில் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறதுனால இதை பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் 1 கப் எடுத்தோம். பருப்பு வந்து 1/2 கப் எடுத்ததுனால தண்ணி வந்து ஒரு 4 to 5 கப் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரணும். மிக்ஸ் பண்ணிட்டு 4 to 5 விசில் போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம விசில் போடணும். இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் நம்ம 1 பாட்லயே பண்றோம் இது. அதனால வந்து இப்போ செல்ஃபா குக் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்ல ஏதாச்சும் ரெசிபி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா வரும். இப்போ வந்து 4 to 5 விசில் கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு நம்ம காய்கறி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சவ் அப்புறம் கத்திரிக்காய், அதுல எந்த காய்கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 to 15 பீன்ஸ் கிட்ட எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்ட காய்கறிலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு. நம்ம அரிசி பருப்புல வந்து நம்ம சால்ட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம அதை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போட்ட அரிசி பருப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியா கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து இன்னும் டேஸ்டா வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்மில்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.